அந்த காலகட்டத்துல தமிழ் சினிமா கண்டுபிடிச்ச பெஸ்ட் ஹீரோயின்ஸ் அப்படின்ற லிஸ்ட்ல கண்டிப்பா ராதிகா சரத்குமார் இருப்பாங்க. ஏன்னா இவங்க வந்து எம்.ஆர். ராதாவோட பொண்ணுன்ற அடையாளத்தோட தான் இந்த சினிமாக்குள்ள வந்தாங்க. அதுக்கப்புறமா ஃபாரின்ல படிப்பு முடிச்சவங்க இந்தியா வந்தோடனே பாரதி ராஜாவோட கிழக்கே போகும் ரயில் அப்படின்ற படத்து மூலமா தான் வந்து ஹீரோயினா அறிமுகமானாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் படமே பிளாக் பஸ்டர் ஹிட் அப்படின்னு அடுத்தடுத்து ரஜினி, கமல், விஜயகாந்த்னு பல முன்னணி நடிகர்கள் கூடயுமே வந்து நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து சீரியல்லையுமே வந்து நடிக்க ஆரம்பிச்சாங்க. அது மட்டும் இல்லாம சீரியல்லையுமே உங்க மவுஸ் குறையலப்பா அப்படின்னு நம்ம சொல்ற விதமா வந்து அவங்களுக்கு ஏத்த கேரக்டரா தாங்க எடுத்து நடிச்சிட்டு இருந்தாங்க. இப்போ நிறைய படங்கள்ல அம்மா கேரக்டரும் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த நிலையில ராதிகாவுக்கு வந்து இப்போ ஒரு ரீசெண்டா ஒரு ஆபரேஷன் நடந்துச்சாம். அதோட போட்டோஸை வந்து ஷேர் பண்ணி சில விஷயங்களையும் சொல்லியிருக்காங்க. அதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் 2 மாசமாவே ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டேன். 2 படங்கள்ல வேலை செஞ்சேன். அப்ப என்னோட முழங்கால் வலி வந்து ரொம்பவே அதிகமா இருந்துச்சு. அதுக்காக நான் வந்து பெயின் கில்லர் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு எல்லாமே யூஸ் பண்ணி சமாளிச்சிட்டு இருந்தேன். ஆனா ஒரு கட்டத்துல ஆபரேஷன் பண்றதுதான் ஒரே வழி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால இப்ப என்னோட ஆபரேஷனையுமே நான் செஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த போட்டோஸ் நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லிருங்க.